எங்கள் சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோவோட டைட்டில் ஸ்பான்சர் WeBest இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். அனைத்து விதமான LIC லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சேவைகளை நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல அனுபவமுள்ள அட்வைசர் மூலம் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எட்டக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டங்களை பெற திரையில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இன்றைக்கி விரால் மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு விரால் மீன் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: விரால் மீன், எண்ணெய், கடுகு, பூண்டு, புளி, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, மிளகாத்தூள், தக்காளி, வெங்காயம், உப்பு. செய்முறை பார்க்கலாம் வாங்க. இப்போ விரால் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதெல்லாம் காயிட்டோம். இப்போ கடாய் காய்ஞ்சி வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். நான் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்சு கட்டிக்கலாம். பூண்டு போட்டுக்கணும். பூண்டு நல்லா போன நேரம் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வெங்காயம் போடணும். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சு வெங்காயம் போட்டுக்கணும். நல்லா செவக்க வறுத்துக்கினா குழம்புல டேஸ்ட் வரும். மீன் குழம்பு மட்டும் நல்லா செவக்க வைக்கணும். நல்லா சூடில் போட்டு கோல்டு கலர் ஆகிடும் வெங்காயம். அது மாதிரி நல்லா வரும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. அதுக்கு தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுக்கணும் தக்காளி. நல்ல தக்காளி வதங்கி 1.5 ஸ்பூனு உப்பு போடுறேன். நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. விரால் மீன் எதிர்ப்பு நிறைய இருக்கிறதால நேரத்தில் விரால் மீன் கற்றுக்குன்னா அதை வாங்கி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். உடம்புக்கு அவ்வளோ எதிர்ப்பு சக்தி, நமக்கு உடம்பு நல்லது அவ்வளோ. அதனால் நான் விரால் மீன் கற்று நான் வாங்கி வந்து செய்யணும். நான் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். இது 6 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் நான் மீன் குழம்புக்கு. இப்போ போட்டுருவேன். மிளகாத்தூள் போட்டு எண்ணெயில் வதக்குனீங்கன்னா அந்த மிளகாத்தூள் வாசனை வராது. அதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கணும். இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கணும். நல்லா இருக்கும் குழம்பு. 2 எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து வச்சுருக்கேன்ல, இந்த அளவுக்கு நான் எல்லாம் கரைச்சி வச்சுட்டேன். இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கணும். 2 எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இதை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா திக்காக இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணி ரொம்ப ஊற்றணும். விரால் மீன் குழம்பு நல்லா திக்காக இருக்கணும். அதனால் இது நல்லா சுண்டுச்சுன்னா சிறப்பு. மீனில் அது குழம்பு ஒட்டணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். திக்காக இருக்கணும் குழம்பு. இது சுண்டுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. நல்லா குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ குழம்பு தாளிச்சாச்சு. தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம். இப்போ 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கணும். நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு தாளிச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். எப்படி நல்லா சுண்டிச்சு. இது கட்டி ஆகிடுச்சு. மீன் நல்லா விரால் மீன் மட்டும் குழம்பு மட்டும் கொஞ்சம் திக்காக வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சுண்டிச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுருவோம். குழம்பு நல்லா சுண்டிச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டுருவோம். கொத்தமல்லி போட்டு நல்லா கலரி விட்டுருவோம். குழம்பு நல்லா கொச்சிச்சு சுண்டிச்சு. மீன் போட்டுக்கலாம். நல்லா முழுசாக எடுத்து போடும். அது ஒரே முள். குழந்தைங்களாம் கூட போடலாம். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. போட்டுருவோம். இப்போ போட்டு இப்படி கலரிட்டுங்க. இந்த மீன் ஒன்றும் ஆகாது. பயப்பட வேண்டியதில்லை. மீன் உடையலாம் பயப்பட வேண்டியதில்லை. இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். மீன் போட்டு இப்படி நல்லா அழுத்தி விட்ருங்க. கொஞ்சம் வேகணும் இந்த மீன்.
போட்டோடனே ஆஃப் பண்ணக்கூடாது. நல்லா 5 நிமிஷமே ஆகணும் இந்த மீன் போட்டு குழம்புல. நல்லா இது நல்லா போட்டு மூடிடல, தட்டு போட்டு மூடிடலாம். மீன் போட்டு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. திறந்து பார்க்கலாம். எப்படி குழம்பு எப்படி சலசாலன்னு எப்படி எண்ணெய்லாம் எப்படி மேலே எவ்வளோ சூப்பராக வந்து பாருங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் எடுத்து காமிக்கிறேன். இந்த பாருங்க, மீனும் நல்லா வெந்துச்சு. மீன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றிட்டு காமிக்கிறேன். நான் இன்றைக்கி விரால் மீன் குழம்பு வச்சுருக்கேன். உங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். எங்கள் நியூஸ் பார்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவை இணைந்து வழங்குபவர்கள் WeBest இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். அனைத்து விதமான எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சேவைகளை நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நல்ல அனுபவமுள்ள அட்வைசர் மூலம் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எட்டக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டங்களை பெற திரையில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.